அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹாலா எந்தெந்த நாட்களில் எவைகளை எல்லாம் படைத்தான் அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்து வரும். அந்த அடிப்படையில் இன்றைய பதிவானது அல்லாஹாலா வியாழக்கிழமை அன்று விலங்கினங்களை படைத்து அதனை பரவச் செய்ததாக சொல்லி காட்டுறான். இதை பற்றி 42வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் சொல்லும்போது வமின் ஆயா திஹி ஹல்குஸ் சமாவாத்தி வல் அர்லி ஒமா பஸ்ஸஃபீஹிமா மின் தாபத்தின், அதாவது வானங்களையும் பூமியையும் படைப்பதும் உயிரினங்களை அவ்விரண்டிலும் பரவச் செய்வதிலும் அவர்களுக்கு சான்றுகள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா உயிர்களுமே தண்ணீரிலிருந்து தான் படைக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து தான் அல்லாஹ் பல வகையான உயிர்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கான். அது மனுஷனானாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுடைய உயிரை கொடுக்கறதா இருக்கட்டும், உடல் அமைப்பாக இருக்கட்டும், வடிவம், நிறம், அவங்களுடைய உணர்வுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் வேறுபட்டதாக இருக்குது. சின்ன சின்ன நுண்ணுயிர்களை கூட அல்லாஹாலா இந்த பூமியில் படைச்சிருக்கான். சின்ன வைரஸ், அமீபா போன்ற விஷயங்கள் கூட இந்த பூமியில் படைக்கப்பட்டதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது. இவை அனைத்தும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் இறைவன் சொல்கிறான். அதிலும் முஸ்லீமில் வரக்கூடிய 2999வது ஹதீஸில் அல்லாஹாலா இந்த வானம் பூமியை படைப்பதற்கு முன்னாடியே 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் படைக்கவிருக்கும் அனைத்து உயிர்களை பற்றியும் அதனுடைய அமைப்புகளை பற்றியும் விதியை பற்றியும் நிர்ணயம் செய்து விட்டதாக சொல்லி காட்டுறான். இப்படியாக அல்லாஹாலா 24வது அத்தியாயத்தின் 45வது வசனத்தில் ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் நீரால் படைத்தான். அவற்றின் வயிற்றுகளால் நடப்பவை உள்ளன, 2 கால்களால் நடப்பவையும் அவற்றில் உள்ளன, 4 கால்களால் நடப்பவையும் அவற்றில் உள்ளன. தான் நாடியதை அல்லாஹ் படைப்பான், ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் கொண்டவன்னு சொல்கிறான். அப்போது 2 கால், 4 கால், வயிற்றால் ஊறுபவன அப்படின்னு சொல்லி பல வகையான உயிரினங்கள் இங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டு குர்ஆனில் நம்ம பார்க்கும்போது குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பிலேயே நாம் குர்ஆனில் கூறப்பட்ட விலங்கினத்தை பற்றி, அதாவது ஒட்டகம், குதிரை, யானை, பறவை, காக்கா, தேன்பூச்சி, நாய், எறும்பு, குரங்கு, பன்றி, காளைக்கன்று, மீன், கழுதை, கொசு, ஈ, வெட்டுக்கிளி, பேன், தவளை, கரையான், நரி, ஹுதுகுது பறவை, ஆடு, மாடு, பாம்பு அப்படின்னு சொல்லி பல வகையான உயிரினத்தை பற்றி நாம் குர்ஆன் கூடக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பிலேயே 20 பாகங்களில் இதனை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்படியாக இந்த உயிரினங்கள்லாம் என்ன காரணத்துக்காக படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே மனுஷனுடைய நினைப்பு இந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடுற நதிகள் கூட எனக்காக தான் அப்படின்னு பாட்டு படிப்பான். ஆனால் உண்மையில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுமே மனிதனுக்காகவே படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத இறைவன் நமக்கு சொல்லும்போது 16வது அத்தியாயத்தின் 5, 6 ஆகிய வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கால்நடைகளை உங்களுக்காகவே அவன் படைத்தான், அவற்றின் குளிரை தடுப்பவை கம்பளி உண்டு, பல பயன்களும் உள்ளன, அவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். காலையில் ஓட்டிச் செல்லும் போது மாலையில் திரும்பும் போதும் அது உங்களுக்கு மதிப்பாக இருக்கிறது. ஸோ கால்நடைகள் நமக்கு உணவாகவும் பயன்படுது, அதன் மூலம் நாம் பல பொருட்களையும் பெற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அவை நல்ல ரேட்டுக்கு விலை போகக்கூடிய விலைப்பு மதிப்பு மிக்கதாகவும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி காட்டுறான். இன்னும் கடலிலிருந்து பசுமையான இறைச்சியை நீங்கள் உண்பதற்காக, அணிந்து கொள்வதற்காக நகைகளை நீங்கள் அதிலிருந்து வெளிப்படுத்தவும், அவனது அருளை தேடவும், நீங்கள் நன்றி செலுத்திடவும் கடலை உங்களுக்கு அவன் பயன் தரக்கூடியதாக ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஆக பூமியில் உள்ள பிராணிகள் மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், மீன், இறால் போன்றவையும் உங்களுக்கு உணவாகவும் பயன்படுது. முத்துக்கள், பவளம் போன்ற இந்த மாதிரியான அணிகலன்கள் செய்கிறதுக்கும் அந்த பொருட்கள் பயன்படுது அப்படின்னு சொல்லி, இவையெல்லாம் எதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. இவைகளையெல்லாம் நாம் சாப்பிட்டு தெம்பா இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற, இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய வேலையை செய்கிறதுக்காக தான் அல்லாஹ் தன்னுடைய படைப்பினத்தை நமக்காகவே அவன் உணவாக கொடுக்குறான். இப்படியாக
இந்த உயிரினங்கள் எல்லாமே அல்லாஹ்வை தான் போற்றி புகழுது அப்படின்னு சொல்லி 17வது அத்தியாயத்தின் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, 7 வானங்களிலும் பூமியும் அவற்றில் உள்ளவைகளும் அனைத்தும் அல்லாஹ்வை துதிக்கின்றன. அவனை போற்றி புகழ அனைத்தும் தயாராக இருக்கு. அவனை போற்றி புகழாத எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. என்றாலும் அதனை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த துதித்தலையும் பிரார்த்தனையையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சகிப்புத்தன்மை உடையவன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போது எல்லா உயிரினமும் தனக்கு கட்டளையிடப்பட்டவாறு இறைவனை போற்றி புகழ்ந்து வணக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மனுஷன் ஒருத்தந்தான் அவன் படைத்த எல்லாவற்றின் அருளையும் சாப்பிட்டு கொண்டும் அனுபவித்து கொண்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாத நன்றி கெட்ட மனிதனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இன்னும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்மளுடைய நன்மையின் ஏடு அல்லாஹ்விடத்தில் கொண்டு போகப்படுது அப்படிங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் 747வது ஹதீஸாக இருக்குது. நம்மளோட நன்மை தீமையின் ஏடு அல்லாஹ்விடத்தில் வானத்துக்கு கொண்டு போகப்படும். அப்படி கொண்டு போய் அல்லாஹ் யார் நல்ல மனிதர்களாக நல்லறம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கவனித்து அவங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படியாக அல்லாஹ் படைத்த எந்த உணவாக இருந்தாலும், ஒரு கோழியாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் அதுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதனை நாம் சாப்பிட்றதில்ல. இது எனக்கானது அப்படின்னு சொல்லி அனைத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயமாகவும் இருக்கலாம். அதனால தான் அல்லாஹ் தஆலா அதை திங்கள் வியாழன் அன்று அந்த பாவத்தை மன்னித்து அல்லாஹ் கொடுத்த உணவுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அவனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து வணக்கத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறத அல்லாஹ் கட்டளையாக்கியிருக்கான். ஆகவே நமக்கு உணவு கொடுக்கப்பட்டு எல்லா அருட்கொடைகளும் கொடுக்கப்பட்டதுக்கான முக்கிய நோக்கமே அல்லாஹ் என்பவன் யார், அவன்தான் நம்மளை படைச்சிருக்கான். அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கிறது நம்முடைய கடமை. அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணுங்கிறதுக்காக தான். இப்படி மனுஷன் நேர்வழியை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே அல்லாஹ் வேதத்தையும் இறக்கி கொடுத்துருக்கான். அந்த வேதத்தில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு அதனை தெளிவுபடுத்த பலர் நபிமார்களையும் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லும்போது, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுடைய தூதர்கிட்ட உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. உங்கள் தூதர் உங்களுக்கு எதனை கொடுக்குறாங்களோ அதனை எடுத்துக்குங்க, எதனை விட்டு உங்களை தடுக்கிறாங்களோ அதனை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. இப்படி நபிமார்களும் வேதங்களும் மனித சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே இறைவன் யாரு, எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு அவனுக்கு நன்றி செலுத்தும் அடியாராக நம்ம மாறணுங்கிறதுக்காக தான். ஆனால் மனிதனோ அவன் கொடுத்த எல்லா அருட்கொடைகளையும் பயன்படுத்திக்கிட்டு அவனையே நிராகரிக்கக்கூடிய, அவனுக்கு இணை வைக்கக்கூடிய பெரும்பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் மட்டும் நம்ம மேலே கோச்சிக்கிட்டு நான் ஏன் உனக்கு உணவளிக்கணும், நான் ஏன் உனக்கு உடையளிக்கணும்னு சொல்லி நாம் அவனுக்கு இணை வைத்த காரணத்தினால அவனுடைய கோபத்தை நம்ம மேலே காட்டினா நாம் உண்ண உணவில்லாமல் இருக்க இடமில்லாமல் சின்னாபின்னமாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ஆனால் வல்ல ரஹ்மான் நம்ம மேலே கருணை கொண்டு நமக்கு மறுமை வர வரைக்குமே, மரணம் வர வரைக்குமே அவகாசத்தை கொடுத்து என்னுடைய அடியான் அவனுடைய தவறை சரி செஞ்சுக்குவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை பார்த்து அவங்கள பொதி சுமக்கும் கழுதைகளை போன்றவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். யார் அந்த சமூகம், ஏன் அவங்கள கழுதைக்கு ஒப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படின்னு பார்த்தோன்னா 62வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில், சுமத்தப்பட்ட பின் அதை சுமக்காமல், அதாவது அந்த வேதத்தின்படி நடக்காமல் இருந்தோர்களே அவர்களது உதாரணமாகிறது ஏடுகளை சுமக்கும் கழுதையை போன்றதாகும். அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யென கருதியோருக்கு உதாரணம் மிகவும் கெட்டது. அநீதி இழைத்தோருக்கு அந்த கூட்டத்தோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது தௌராத் என்னும் வேதம் நமக்கு முந்தைய யூத சமுதாயத்துக்கு வேதமாக நேர்வழியாக கொடுக்கப்பட்டு அந்த வேதத்தில் அவங்க பல குளறுபடிகளையும் பல மாற்றங்களையும் பல சட்டத்தை மாற்றக்கூடிய குற்றத்தையும் செய்ததுனாலையும் அந்த வேதத்தை மக்கள் மத்தியில் மறைச்சி தங்களுக்கு தோதுவாக மாற்றம் செய்துக்கிட்ட காரணத்தினால அதன்படி நடக்காத குற்றத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி, அதுதான் ஏடுகளை சுமக்கும் கழுதுகளை போன்று. அவங்களுக்கு அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட மகத்துவமான விஷயங்கள் ஒருபோதும் புரியாது. அவங்க எந்த பயனும் அல்லாமல் அந்த வேதத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டிச்சு சொல்கிறான். அவங்களுடைய தண்டனை பயங்கரமாக இருக்குங்கிற எச்சரிக்கையும் சொல்லி காட்டுறான்.
இப்போ நாம் நினைக்கலாம் இதிலிருந்து நாம் என்ன படிப்பனை பெறுறதுன்னு. அல்லாஹாலா இன்னொரு வசனத்தில் 7வது அத்தியாயத்தின் 179வது வசனத்தில் சொல்லும்போது, ஜின்களிலும் மனிதர்களிலும் நரகத்திற்காகவே பலரை படைத்துள்ளோம். அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு, அதை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு கண்கள் உண்டு, அவற்றின் மூலம் அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, அதன் மூலம் அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அதைவிடவும் கேவலமானவர்கள். அவர்களே அலட்சியம் செய்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு சாராரை பற்றி சொல்லி காட்டுறான். இது வேற யாரும் இல்லை, நம்மளை பற்றின விஷயங்கள் தான். அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி வேதமான திருமறை குர்ஆன் அருளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை நாம் இன்னைக்கு கையில் வச்சுருக்கோம். ஆனால் அன்னைக்கு யூதர்கள் என்ன தவற செஞ்சாங்களோ அதே மிஸ்டேக்கை தான் நாம் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதத்தை ஓதுறோம், சிலருக்கு ஓத தெரியாமலும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி ஓதுறவங்களுக்கு கூட இந்த குர்ஆனில் என்ன சொல்லப்படுதுன்னு புரியாத ஒரு நிலை இருக்குது. அப்படி புரியலைன்னா அதை பற்றி தான் அல்லாஹ் அவங்களுக்கு உள்ளம் இருக்கும் ஆனால் சிந்திக்க மாட்டாங்க, கண்கள் இருக்கும் ஆனால் அதை கொண்டு நல்லதை பார்க்க மாட்டாங்க, காதுகள் இருக்கும் அதை கொண்டு நல்லதை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி காட்டுறான். அப்போ ஓதி தெரிந்ததின் மூலம் நன்மையை அடைஞ்சிக்கலாம், ஆனால் நேர்வழியை அடைய முடியாது. நேர்வழி என்பது அல்லாஹுடைய வேதத்தை படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினா மட்டும்தான் அல்லாஹ்வின் நேரான பாதையை நாம் அடைய முடியும். அதைத்தான் சிராத்துல் முஸ்தகீம்னு சொல்லுவோம். சூரா ஃபாத்திஹாவில் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு ஒரு நாளைக்கு 17 தடவை திரும்ப திரும்ப இந்த சூரா ஃபாத்திஹாவை நாம் நம்முடைய ஐவேளை கடமையான தொழுகையில் ஓதி அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்குறோம். அப்போ அந்த நேர்வழியை அல்லாஹ் குர்ஆனில் தான் வச்சுருக்கான். அதுவும் குர்ஆனில் ஆரம்பத்திலேயே அதை வேண்டி ஒரு ப்ரேயர் மாதிரி, ஒரு போயம் மாதிரி அல்லாஹ் அதனை முதன்மையானதாக குர்ஆனுடைய முதல் அட்டையிலேயே அதனை நமக்கு சூறாவாக இறக்கி கொடுத்து அதை ஓத சொல்கிறான். அப்போ அந்த நேர்வழியை நாம் அடையலைன்னு சொன்னால் நமக்கும் இந்த ஏடுகளை சுமக்கிற கழுதையினுடைய உதாரணம் தான் பொருந்தும். அப்போது அல்லாஹ் நம்மளை கால்நடைகளை விட மோசம்னு சொல்லி காட்டுறான். அப்படி மோசமான படைப்பு மட்டும் இல்லாமல் அதை விடவும் கேவலம்னு மனித சமுதாயத்தை அவங்களுடைய செயலின் காரணமாக அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான். பொதுவாகவே முஸ்லீம் மத்தியில் என்ன கருத்துகள் நிலவுப்படுதுன்னா, நாம் அல்லாவுக்கு பிடித்தமானவர்கள், நாமெல்லாம் சொர்க்கத்துக்காகவே தயார் செய்யப்பட்டவர்கள்ங்கிற எண்ணம் அனைத்து முஸ்லீம்களுக்குமே இருக்குது. ஆனால் உண்மையில் வேதத்தை செயல்படுத்தாமலும் அதனை உணராமலும் இருக்கிறதுனால நாம் கேவலமான ஜென்மங்களாக அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுறோம். அதனால தான் இன்னைக்கு எதிரிகள் பலரும் முஸ்லீம்களை தாக்குறது, அழிக்கிறது, நசுக்கிறதுன்னு சொல்லி பல கொடுமைகளுக்கு முஸ்லீம்கள் ஆளாகக்கூடிய நிலையையும் பார்க்குறோம். எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் இன்னும் அவனுடைய வேதத்தின் பக்கமும் திரும்பியே ஆக வேண்டிய நிலைக்கு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம். இன்னமும் கால அவகாசங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. எனவே கால்நடைகளை விட கேவலமான ஒரு ஜென்மம்னு பேர் வாங்குறதா அல்லது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுறதான்னு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நம்முடைய 13வது பதிவில் வியாழக்கிழமை அன்று அல்லாஹாலா உயிரினங்களை படைச்சு அதனை பறவை செஞ்சுருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிருக்கோம். இந்த பறவை செய்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக எல்லா உயிரினத்தையும் படைத்த பிறகு அதில் வானத்தில் இருக்க வேண்டியவை என்னென்ன, பூமியில் இருக்கக்கூடியவை என்னென்ன, கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அவற்றை அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பி அதற்கான ஷெட்யூல்டை கொடுத்துருக்கான். அதை பற்றி தான் அல்லாஹாலா இந்த விஷயங்களில் சொல்லி காட்டுறான். ஆக அனைத்து உயிரினமும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை, அவனை துதி செய்கிறதையும் போற்றி புகழ்வதையும் வணங்குவதையும் சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கு. மனித படைப்பாக இருக்கக்கூடிய நாம தான் வழி தவறி அல்லாஹுவை மறந்தும் அவனுக்கு நன்றி கெட்ட மக்களாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவறுகளை சரி செய்து அல்லாவுக்கு விருப்பமான அடியார்களாக இருக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையை அடையக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.